ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்போ ஸ்டேஷன். இன்றைக்கி சிவப்பு அவல் வடை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இது நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது, நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இப்போ சிவப்பு அவல் 200 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டிக்கணும். வடிகட்டும்போது அதில் உள்ள மண் தூசியெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான தயிர் புளிச்சிருக்கக்கூடாது, 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர் போடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த வடை. சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ இது 15 நிமிஷம் மூடி வச்சிடணும். இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா ஊறி இருக்குது. இந்த அவல் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதை நல்லா மறுபடியும் கலக்கி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். வடைக்கு பிசைகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எண்ணெய் இழுக்காது, அதுக்காக தான் இந்த பச்சரிசி மாவு சேர்க்குறது. அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கணும். இப்போ ரவா 1 டீஸ்பூன் போட்டு, சீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பொடி பொடியாக கட் பண்ணி போடணும். சின்ன வெங்காயம் 15, அதையும் நல்லா பொடி பொடியாக போட்டுக்கணும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரவை போடும்போது நமக்கு வடை மொறுமொறுப்பாக கிடைக்கும், அதுக்காக தான் ரவை சேர்க்குறோம். இப்போ இன்னும் நல்லா பிசையணும். கொஞ்சம் தண்ணி நம்ம தெளித்து விட்டுக்கணும். மல்லித்தலை கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடணும். போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்குள்ளே இங்கே வடைக்கு தேவையான உருண்டை பிடிச்சு அது வடை மாதிரி தட்டிக்கணும். நம்ம வடை தட்டும்போது உதிரியாக பிரிஞ்சு வரக்கூடாது, நல்லா சேர்த்து தட்டிக்கணும். நம்ம எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு வந்துடும், அதுக்காக இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கலாம். தனியாக போட்டுக்கோங்க. அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல வேகாமல் இருக்கும். லைட்டாக நம்ம அது பிரித்து விட்டுக்கலாம். ப்ரௌன் கலர் வந்தோடனையும் ஒவ்வொன்றா நான் திருப்பி போட்டுக்கிறேன். அந்த பக்கமும் ப்ரௌன் ஷேட் வந்தோடனையும் நம்ம எடுத்துக்கணும். அந்த கோல்டன் கலர் வந்த பிறகு தான் அது வெந்துருச்சுன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நான் அதை வடையை எடுத்துடுறேன். எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு சுவையான சிவப்பு அவல் வடை ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக நம்ம பரிமாறலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.